ஹாய் ஆமீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சுகாயங்கோட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். பிகாஸ் இன்றைக்கி சுகாயாங்கோட பர்த்டே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே சுகாயாங். இப்படி எல்லாருமே விஷ் பண்ணுறது உங்கள் மனசில் ஏதாவது ஒரு ஓரத்தில் ஃபீல் ஆனால் கூட எங்களுக்கு அது ஹாப்பி தான். என்றைக்குமே சிரிச்சிட்டு மெம்பர்ஸ் கூட ஹாப்பியாக இருங்க, அதுவே எங்களுக்கு போதும். தென் எப்போதுமே எங்கள் கூடவே இருங்க, எல்லா விஷயத்தையும் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, போதும் இதுவே. சரி வாங்க ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்லேயே உங்கள் வீட்டு கார்டனில் தான் உங்கள் பேரண்ட்ஸும் சுகாவோட பேரண்ட்ஸும் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக சுகா உங்களுக்கு மாமா. எப்படி அப்படின்னா உங்கள் அப்பாவோட தங்கச்சி பையன்தான் சுகா. சுகாவோட அம்மாவுக்கு தான் ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லை, சுகா தான் உங்களோட வயசில் பெரியவன். நீங்கள் எல்லாருமே ஒரே வீட்டில் தான் இருக்கீங்க. சரி வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ அவங்க எல்லாருமே உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. அதில் 2 ஜீவன் மட்டும் இல்லை. ஒன்று நீங்கள், இன்னொன்று சுகா. உங்கள் பேரண்ட்ஸ் மட்டும்தான் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. அப்போது கரெக்டாக சுகாவோட அப்பா, எவ்வளோ நாள் தான் இப்படியே இருக்கிறது? சுகா காலேஜ் முடித்து 3 வருஷம் ஆகுது. அப்புறம் இப்போது வயனும் காலேஜ் முடிக்க போகிறா. ஒய் நாட் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது? அப்படிங்கும்போது உங்கள் அம்மா கரெக்டாக வந்து, எது சுகாவுக்கு ஏன் பொண்ணா? செட்டே ஆகாது, எலியும் பூனையுமா அடிச்சுட்டு சாவாங்க. ஐயோ சுகாக்கெலாம் என் பொண்ணு வேணாம்ப்பா, சுகா பாவம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக சுகாவோட அம்மா, என்ன இப்படி சொல்கிறீங்க? எனக்கு வயனை எவ்வளோ பிடிக்கும்னு தெரியும்ல, நானே அவளை மருமகளாக ஏற்றுக்கிறேனே. எப்போ இருந்தாலும் வயனை வேறு யாருக்காவது கல்யாணம் பண்ணி தரது தானே, சுகாவுக்கு தந்தா என்ன? ஐயோ நான் அப்படி சொல்லலை, சுகா பாவம் வயன் கையில் சிக்கிட்டு சீக்கி அடிக்கணும், அதெல்லாம் வேணாம். சரி நீங்களே சொல்லுங்கள், சுகா உங்களுக்கு மருமகனானா நல்லா தானே இருக்கும்? அது நல்லா தான் இருக்கும், ஆனால் அவங்க 2 பேருக்கும் செட் ஆகாதே. எப்போ பார்த்தாலும் சண்டை சண்டை சண்டை. இதில் 24 மணி நேரத்தில் 12 மணி நேரம் சண்டை போடுறாங்க, அதை நம்ம தீர்த்து வைக்கிறோம். இதில் அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அவ்வளோதான், 24 மணி நேரமும் சண்டையாக தான் இருக்கும் அப்படின்னு உங்கள் அம்மா சொல்ல. இப்போ கரெக்டாக சுகாவோட அப்பா வந்து, பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்து பக்கத்தில் வச்சுக்கிட்டா பற்றிக்கும், கொளுத்தி போட்டால் மட்டும் போதும். அதுங்க ரெண்டும் பஞ்சும் நெருப்பும் மாதிரி பக்கத்தில் வச்சு கொளுத்தி போட்டுடலாம் அப்படின்றாங்க. இப்போ இந்த ஐடியா எல்லாருக்குமே ஆக்சுவலாக பிடிச்சிருக்கு. ஸோ தட் அவங்க எல்லோரும் சேர்ந்து உங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி வச்சிடலான்னு ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டாங்க. இப்போது அவங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டு இப்போது உங்கள் எல்லாருக்குமே ஃபுட்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் அம்மாவும் சுகாவோட அம்மாவும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு டைனிங் டேபிள் எடுத்துகிட்டு வச்சு உங்கள் எல்லாருக்காகவும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களாம் அப்படியே வர கடைசியில் நீங்களும் சுகாவும் ஆப்போசிட்டில் பார்த்து உட்காந்துருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மாலாம் பரிமாறிட்டுருக்காங்க. அப்போ சுகாவை பார்த்தவங்க அப்பா, சுகா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்கப்பா, என்ன பேசணும்? அது உனக்கு நாங்கள் பொண்ணு பார்த்துருக்கோண்டா. என்னப்பா சொல்கிறீங்க? பொண்ணா? எதுக்கு? எதுக்கா? உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு. எது கல்யாணமா? பா எனக்கு என்ன வயசாகுது, கல்யாணம்னு பேசிகிட்ருக்கீங்க, எனக்கு அதெல்லாம் வேணாம். எரும மாடு வயசாகுது சுகா உனக்கு, கல்யாணம்லாம் வேணான்னா நாங்கள் எப்போ பேர பசங்களை பார்க்குறது? அப்பா இது என் லைஃபு, எனக்கு ஒரு பொண்ணை ஃபஸ்ட்டு பிடிக்கணும், அவள் கூட தான் வாழணும்னு தோணணும், அதுக்கப்புறம் நான் அவளை காதலிக்கணும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணணும். அது சரி, என் லைஃப்பில் என்ன கேட்காம நீங்கள் எதுக்குப்பா ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க? ஏன்னா உன்னை பெற்றது நாங்கள் சுகா, நாங்கள் சொல்கிறத தான் நீ கேட்கணும். ஆனால் அப்பா நீங்கள் வேறு என்ன வேணால் சொல்லுங்கள், நான் கேட்குறேன், ஆனால் கல்யாணம் மட்டும் வேணாம்ப்பா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் ஆர்கியூ பண்ணிகிட்ருக்கும்போது நீங்கள் நல்லா அப்படியே சாப்பிட்டு, அப்போது சுகா கல்யாணம் பண்ணிட்டு வேறு வீட்டுக்கு போயிடுவான்ல, நான் ரொம்ப நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் உங்கள் அம்மா உங்களை பார்த்து, எது போயிடுவானா? போயிடுவான் இல்லைம்மா, போயிடுவீங்க அப்படின்றாங்க. சடனாக நீங்கள் திரும்பி பார்த்துட்டு, என்னம்மா சொல்கிற, போயிடுவீங்களா? ஆமாம் வயன், ஏன்னா அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணே நீ தான். இது இந்த மூஞ்ச போய் கல்யாணம் பண்ணிக்கணுமா? ஐயோ ஆகாது, இவன்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது.
எது நான் சொன்னேன்னா? எனக்கும் இவளை பிடிக்காது. இங்கே பாருங்க, இவளை கல்யாணம் பண்ணுறக்கு ரோட்டில் போகிற பிச்சைக்காரியை கூட நான் கல்யாணம் பண்ணிடுவேன். ஆனால் இவளை கல்யாணம் பண்ண மாட்டேன். ஓ அப்படியா அப்படியா, நீ ரோட்டில் போகிறவளை கல்யாணம் பண்ணிப்பியா? அப்போ போய் கல்யாணம் பண்ணிக்கூடா, எதுக்குடா என்ன இழுக்கிறீங்க? ஐயையோ, எனக்கும் அப்படியே உன்னை இழுக்கணும் தான் ஆசைப்பட்றேன். நீயும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க என்ன நடக்குதுன்னு. அப்புறம் எதுக்கிட்டு என்கிட்ட வந்து ஏறுற? ஆ சி, இப்போவே இப்படி இருக்க. கனவுல கூட நான் நினச்சதில்ல உன்னை மாதிரி ஒருத்தனை. இல்லை இல்லை, உன்னை கல்யாணம் பண்ணணும்னு. அதை தாண்டி நானும் சொல்கிறேன், எனக்கும் உனக்கும் செட்டே ஆகாது. என்னை கல்யாணம் பண்ணணும்னு மட்டும் நீ நினச்ச, அவ்வளோதான், செத்தடி மவளே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறி போகிறான். ஆமாம் ஆமாம், நீ பெரிய அழகு மன்மதன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்களாம்மா. சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே அந்த சோஃபாவில் போய் உட்காந்துடுறீங்க. சாப்பிடவே இல்லை 2 பேருமே. இப்போ உங்கள் அம்மா தான் சுகாவோட ரூமுக்கு போயிட்டு நாக் பண்ணிவிட்டு அப்படியே டோரை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. சுகாவும் அப்படியே அவங்கள பார்க்குறான். சுகா, ம் சுகா, சொல்லுங்க அத்தை, என்னத்த வேணும்? சாப்பிடவே இல்லை பாரு நீனு. வா சாப்பிட்லாம். நான் வரல, எனக்கு சாப்பிட்ற மூடே இல்லைத்த. உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும்ல. டேய் விடுறா விடுறா, பார்த்துக்கலாம். என்ன பார்த்துக்கலாம்? அந்த வாயாடியை என் தலையில் கட்ட நினைக்கிறாங்கத்த. எனக்கு புரியுது சுகா, நீ எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு. நான் உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசலாமா? ம் பேசலாம் த அப்படின்னு சொல்லிட்டு அவன் தள்ளி உட்காடுறான். இப்போ உங்கள் அம்மாவும் போய் பக்கத்தில் உட்கார அப்படியே அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாரு சுகா, சின்ன வயசுலேருந்து ஒன்று நான் தான் வளர்த்துனேன். அதே மாதிரி ஒய்யன் என்கிட்ட அதிகமாக வளரல, உங்கள் அம்மா கிட்ட தான் வளர்ந்தா. இப்போ வரைக்குமே எனக்கு ஒன்றை பிடிக்குமா ஒயனை பிடிக்குமான்னு கேட்டால் ஒன்று தான் பிடிக்கும்னு உனக்கும் தெரியும், அவளுக்கும் தெரியும். அதே மாதிரி தான் ஒயன் விஷயத்தில் உங்கள் அம்மா கிட்ட போய் கேட்டால் உன்னை பிடிக்குமா அவளை பிடிக்குமான்னு கேட்டால் அவளை தான் சொல்லுவாங்க. எனக்காக, அத்தைக்காக அவளை கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்னதான் இருந்தாலும் அவன் நான் பெற்ற பொண்ணுடா. உன்னை தவிர அவளை வேறு யாராலையும் நல்லா பார்த்துக்க முடியாது. அப்புறம் எனக்கு புரியுது இந்த இடத்துல நாங்கள் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுறோன்னு. ஆனால் உன்னை தவிர அவளை வேறு யாராலையுமே நல்லா பார்த்துக்க முடியாது சுகா. உன்னை தவிர வேறு யாராலையுமே அவகிட்ட பொறுத்தும் போக முடியாது. ப்ளீஸ்டா, அத்தை சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறையா கன்வின்ஸ் பண்ணேன். சுகா அப்படியே சரித்த, நான் யோசிச்சு பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்க. அப்படியே உங்கள் சைடு பார்த்தா, ஒயனா ஒயனா சொல்லுங்கத்த. இதோ பாருடி, எனக்கு நீ தான் மருமகளாக வேணும். சின்ன வயசுலேயே உனக்கும் அவனுக்கும் தான் முடிவு பண்ணியாச்சு. இப்போ என்னடி வந்து வேணான்ற? அத்தை அது சின்ன வயசு. இப்போ நீ வந்து சொன்னால் அவனுக்கும் எனக்கும் சின்ன வயசுலேருந்து ஆகாதுன்னு உனக்கு தான் நல்லாவே தெரியும்ல அத்தை. அதுக்கு நீ வேறு ஏதாவது ஒரு பையனை பெற்று போட்டிருக்கணும். அவனை நான் கல்யாணம் பண்ணியிருப்பேன். எனக்கு இவன் வேணாம். இதோ பாருடி, அவன் அவன் ரொம்ப நல்லவன்டி ஆக்சுவலாக. ஐயோ, அந்த நல்லவனை பற்றி எனக்கும் நல்லா தெரியும் த. எனக்கு அவன் வேணாம். அப்போ கரெக்டாக அவங்க அத்தைக்கு கால் வருது. வேறு யார்கிட்ட இருந்தும் இல்லை, உங்கள் அம்மா கிட்ட இருந்தா மேலேருந்து. உங்கள் அத்தையும் அந்த காலை பிக்கப் பண்ணிட்டு, ஹலோ சொல்லுங்க அண்ணி அப்படின்றாங்க. இப்போ அங்கேருந்து, ஹலோ சுகாக்கு இந்த கல்யாணத்தில் ஓகேவா? எது சுகாக்கு இந்த கல்யாணத்தில் ஓகேவா அப்படின்னு உங்கள் அத்தை கேட்க, அங்கேருந்து சுகா, அத்தை 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 நான் இப்போ சொன்னேன் அத்தை கொஞ்சம் வாயை மூடுங்க அத்தை, என்னத்தை பண்ணுறீங்க? இருடா இருடா இருடா, வெயிட் பண்ணடா. அவனுக்கு இந்த கல்யாணத்தில் ஓகேவாம்மா, எப்போ கல்யாணம் வச்சுக்கலான்னு கேட்குறான். எது அத்தை, நான் யோசிக்கிறேன்னு தான் சொன்னேன்னு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லவே இல்லைத்த. டேய் எல்லாம் ஒன்று தாண்டா, இருடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாட்டுக்கு கால் பேசிட்டு ஆஃப்டர் தட் கட் பண்ணுறாங்க. இப்போது இங்கே உங்கள் அத்தை, வயன் அவனுக்கே ஓகேவாம்மா, உனக்கு என்ன ஓகே சொல்கிறக்கு? உங்கள் அம்மா வளர்த்த வளர்ப்பு பாரு, சொன்னதும் ஓகே சொல்லிட்டான். அப்போ என் வளர்ப்பு அவ்வளோதானே வயன் அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. நீங்கள் அப்படியே எழுந்திரிச்சு ஃபாஸ்ட்டாக ஸ்டெப் ஏறி சுகாவோட ரூமுக்கு தான் போகிறீங்க. ஏ சுகா, டே சுகா, என்னடா சொன்ன நீன்னு? என்னை கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொன்னியா? உனக்கு எவ்வளோ திமிரு இருக்கணும்? இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு பிச்சைக்காரியை கல்யாணம் பண்ணலான்னு சொன்னேன். இப்போ எதுக்குடா எனக்கு ஓகே சொன்னேன்? என்னடா உன் மனசில் நினச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட காலரை பிடிச்சி நிற்கிறீங்க. அவன் உங்கள் கண்ணை பார்த்து, எனக்கு ஒன்று பிடிச்ச போயெல்லாம் ஓகே சொல்ல வாயன். ஆமாம், எனக்கும் ஒன்று பிடிக்கல, அதுதான் உண்மை. ஓ அப்படியா? இங்கே பாரு, ரொம்ப கத்துற வேலையெல்லாம் வச்சுக்காது சரியா? உனக்கு என்ன பிடிக்கலன்னா டைரெக்டாக உன் அத்தை மாமா கிட்ட சொல்லி
இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுற வழியை பாரு. அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து எகிர்னேனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது வாயன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை முறைச்சி பார்க்குறான். நீங்களும் அப்படியே அவனை முறைச்சி பார்த்துட்டே, நான் என்ன இதுக்குடா சொல்லணும்? நீ ஏன் உங்கள் அத்தை மாமா எடுத்த டிசிஷனை மதிக்கும் போது நான் மதிக்க மாட்டேனா? டேய், இனிமேல் உன்னோட லைஃப் என் கையில் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை தள்ளி விட்டுட்டு அவனோட ஜஸ்ட் கிட்ட போயிட்டு 2 டேப் பண்ணிவிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. சுகா ஒரு கல்ப் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை பார்க்குறான். அப்படியே ஒரு 1 வீக்கும் போக இப்போது இன்றைக்கி உங்களுக்கும் சுகாவுக்கும் மேரேஜ். சுகா அவனோட ரூமில் ரெடி ஆகிட்டுருக்கான். இந்த சைடு உங்களை பார்த்தா அவங்கள ரெடி பண்ணி விட்டுட்ருக்காங்க. அவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்ருக்கீங்க. உங்கள் மூஞ்சில் தான் ஆனால் சிரிப்பே இல்லை. சுகாவோட ஃபேஸ்லேயும் அப்படி தான் இருக்குது. இப்போ உங்கள் அம்மா தான் சுகாவோட ரூமுக்கு போயிட்டு, டேய் அடே சுகா, என்னடா அன்ரொமான்டிக் ஃபெல்லோவாக இருக்க, என்னத்தான் உங்களுக்கு பிரச்சனை? டேய், இந்த மாதிரி டைமில் தன்னோட ஃப்யூச்சர் ஒய்ஃபை பார்க்கணுன்னு எல்லாம் ஆசையாக போய் அந்த ரூம் பக்கத்தில் நிற்க மாட்டாங்கல்ல, அதை தாண்டா நான் மிஸ் பண்ணுறேன். அத்தை, இந்த கல்யாணத்துக்கு இது ஒரு கேடா? டேய் வாடா, டேய் அத்தை அவன் மூஞ்ச பார்த்ததே இல்லை பாருங்க, டேய் வாடா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து உங்கள் ரூம்குள்ளே விட்டுட்டு கதவை சாத்துறாங்க. சுகா வந்துட்டு அந்த கதவை பார்த்துட்டு, ஆமாம் இவன் மூஞ்ச பார்த்ததே இல்லை, இப்போ இன்றைக்கி வந்து பார்க்கணுமா? லைஃப் லாங் நீ பார்த்து தானே தொலைய போகிறேன், அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக திரும்புகிறான். ஸ்டன் ஆகி நிற்கிறான். நீங்கள் அவ்வளோ அழகாக கார்ஜியஸாக இருக்கீங்க. என்ன சுகா, என்ன இந்த பக்கம்? அது வந்து ஒன்றும் இல்லை. அப்புறம் எதுக்கு இந்த பக்கம் வந்தீங்க? என் பார்த்தா தெரில, அத்தை தான் வந்து விட்டுட்டு போனாங்க. ஓ அப்படின்னா வெளில போக வேண்டியதானே? வெளில போடா. ஏய் என்னடி போடான்லாம் சொல்கிற? ஆமாண்டா, இனிமேல் உனக்கு மரியாதை இல்லைடா, என் டால்டா அப்படி தான்டா சொல்லுவேன். என்னடா உன்னால் பண்ண முடியும்? இங்கே பாருடி, இதுக்கு மேலே நீ டா போட்டு கூப்பிட்ட அடுத்து என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. என்னடா நீ பெரிய இவனை நினப்பாடா? எல்லாமே உன்னால் பிடுங்க முடியும்னு நினைக்கிறியாடா? கொஞ்சம் மூடிட்டு வெளில போறியாடா? அப்படியே சுகா உங்களை முறைச்சி பார்த்துட்டு உங்கள் பக்கத்தில் வரான். உங்களுக்கு அப்படியே ஜர்க்காகுது. நீங்கள் அப்படியே பின்னாடி போயிட்டு, என்னடா பண்ணுற? இப்போது எதுக்கு கிட்ட வர அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேக் போயிட்டுருக்கும்போது, அதான் சொன்னல்லடி, என்னடா போட்டு கூப்பிடாத, அப்புறம் பின்னாடி என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாதுன்னு. அதான் கொஞ்சம் பனிஷ்மெண்ட் கொடுக்க வேணாமா? இல்லைன்னா அம்மனுக்கு ரொம்ப தலைகால புரியாமல் ஆடுவீங்களே, அதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் ஹிப்பை கிராப் பண்ணி பக்கத்தில் இழுக்கிறான். அது அது என்ன பண்ண போகிற நீ இப்போது? அதான் சொன்னனே பனிஷ்மெண்ட் தரப்போகிறேன்னு. ஆனால் அதுக்கு எதுக்கு கிட்ட வர? இந்த லிப்ஸு தானடி என்னை டா போட்டு சொல்லிச்சு. ஸோ அந்த லிப்புக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் தர வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தம் ஃபிங்கர் எடுத்துகிட்டு வந்து உங்கள் லிப்பில் வைக்கிறான். உங்கள் லிப் நல்லா ப்ளஃபியாக இருக்குது. அப்படியே அவன் அதை தொட்டு பார்த்துட்டு, என்ன பண்ணுற சுகா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை தள்ளி விடுறீங்க. பார்த்து இருந்துக்கோடி, ஏன்னா இனிமேலும் வெர்ஜினிட்டிக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் டோரை ஓப்பன் பண்ணிட்டு போகிறான். உங்களுக்கு அப்படியே பயமே ஆகிடுது ஒரு நிமிஷத்தில். நீங்கள் அப்படியே உங்கள் லிப்ஸை தொட்டு பார்க்குறீங்க. பார்த்தா பிளட்டு. என்ன நடந்துச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திருன்னு முழிச்சிட்டு நிற்கிறீங்க. இங்கே சுகாவோட ரூமில் பார்த்தா சுகா, ஐயோ என்னடா பண்ணி வச்சுருக்க, கிஸ் பண்ணிட்ட, அதுவும் அவளை, ஐயோ கருமண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் லிப்பு நல்லா தொடச்சி விடுறான். பட் இருந்தாலும் ஒரு செகண்டில் அவன் லிப்பு தொடும்போது அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்மைல் வருது. இவளை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னே எனக்கு தெரியல அப்படின்னு அவன் நினச்சிட்டே இருக்கான். கொஞ்சம் நேரம் கழிச்சு இப்போ சுகா ஃபாதர் முன்னாடி நின்றுட்டுருக்கான். இப்போ நீங்கள் தான் அவங்க அப்பா கூட கை கொடுத்துட்டு அப்படின்னு நடந்து வரீங்க. சுகா அப்படியே திரும்பி பார்க்குறான். நீங்கள் எல்லாருக்காகவும் லைட்டாக சிரிச்சிட்டு வரீங்களா? அவ்வளோ அழகாக இருக்குது. உங்கள் அப்பா வந்து உங்கள் கையை எடுத்து சுகாவோட கையில் வைக்கிறாரு. சுகாவும் அதை ஹோல்ட் பண்ணிக்கிறான். உங்களால் அதை எடுத்து விடவும் முடியல. நீங்கள் அமைதியாக தான் நிற்கிறீங்க.
இப்போ ஃபாதர் உங்ககிட்ட பையனாகிய நீ சுகாவை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா அப்படின்னு கேட்கவும் நீங்கள் உங்கள் மனசில் ஆமாம் இப்போ முடியாதுன்னு சொன்னால் மட்டும் இவங்க கல்யாணம் பண்ணி வைக்காமல் இருந்துருவாங்க பாரு அப்படின்னு நினச்சிட்டே இருக்கீங்க. பையனாகிய நீ சுகாவை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? சம்மதம் ஃபாதர். சுகா ஆகிய நீ பையனை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? சம்மதம் ஃபாதர் அப்படின்னு சொல்லவும் இப்போ 2 பேருமே ரிங்கை வந்து போட சொல்கிறாங்க. சுகா அவங்க கையை பிடிச்சி அவ்வளோ ஜென்டலாக போட்டு விடுறான். பட் நீங்கள் அவன் கையை பிடிச்சி ரஃப் அண்ட் டஃப்பாக தான் போடுறீங்க. அப்படியே அவன் உங்களை இழுத்து உங்களோட ஃபோர்ஹெட்டில் அப்படின்னு முத்தம் கொடுக்குறான். ஒரு வழியாக எல்லாமே முடிய இப்போது உங்களுக்கும் சுகாவுக்கும் தனியான ஒரு வீடு. அந்த வீட்டில் உங்களை வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உங்கள் கையில் பால் சொம்பை கொடுத்து மாடிக்கு அனுப்புகிறாங்க. நீங்கள் அப்படியே பொறுமையாக நடந்து வரீங்க. உங்களுக்கு அப்படியே திக்கு திக்குன்னு இருக்குது. டோரை திறந்துட்டு அதை நாக் பண்ணிவிட்டு அந்த பாலை கொண்டு போய் டேபிள் மேலே வைக்கிறீங்க. சுகா உங்கள் ஹிப்பை பார்க்குறான். ஆக்சுவலாக நீங்கள் சாரீ தான் வியர் பண்ணியிருக்கீங்க. பார்த்த அடுத்த நிமிஷமே உங்கள் ஹிப்பை பிடிச்சி அப்படியே இழுத்து அவனோட லேப்பில் உட்கார வச்சுக்கிறான். என்ன புதுசாக பண்ணுற நீ? நான் தான் சொன்னேன்லடி, என்கிட்ட மாட்டினா உன் வெர்ஜினிட்டிக்கு நான் பொறுப்பில்லைன்னு அப்படின்னு சொன்னதும் நீங்கள் அவனை பார்த்துட்டு விடு அப்படின்னு சொல்லி எழுந்திரிச்சிட்டு போடா டே அப்படின்னு சொல்லிட்டு போய் பக்கத்தில் படுத்துக்கிறீங்க. அவன் அதுக்கப்புறம் எதுவும் நோடலை. ஆக்சுவலாக உங்களை டீஸ் பண்ணுறதுக்காக தான் அப்படி பண்ணியிருப்பான். இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் தான் சீக்கிரமாகவே எந்திரிச்சு போய் குளிச்சுட்டு சாரீ கட்டிகிட்ருக்கீங்க. சுகா அப்படியே தூக்கத்துலேயே எந்திரிச்சு பாத்ரூம்குள்ளே போகிறான். போயிட்டு அப்படியே குளிச்சுட்டு டவல் கட்டிட்டு வரான். ஸ்டில் நீங்கள் அந்த சாரியை தான் வியர் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு அது ஒழுங்காக கட்ட வரல, அதனால் பொறுமையாக கட்டிகிட்ருக்கீங்க. உங்களோட ஹிப் அப்படியே ஃபுல்லாக ரிவீல் ஆகுது. அதை பார்த்துட்டு அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறான். என்னடா இடுப்பு இது இவ்வளோ அழகாக வளைஞ்சு நெளிஞ்சு, ஏன் இதுக்கு நான் அட்ராக்ட் ஆகிறேன்? ஐயோ சுகா வேணாண்டா அப்படின்னு நினச்சிட்டு உங்ககிட்ட வந்து ஒயன் சாரி கட்டி முடிச்சுட்டு எனக்கு ஒரு காஃபி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். நானே எவ்வளோ கஷ்டப்பட்டு சாரீ கட்டிகிட்ருக்கேன், காஃபி வேணுமாம்ல காஃபி இவனுக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டே அப்படியே ஃபுல்லாக சாரியை கட்டி முடிச்சுட்டு போகிறீங்க காஃபி போட. இப்போது நீங்கள் தான் காஃபிலாம் போட்டுட்டு சுகா கிட்ட சுகா காஃபி சூடாக தானே இருக்குது? சூடாக தானே இருக்குது. சுகா உங்கள் கையை ஒரு நிமிஷம் கொடுக்குறீங்களா? எதுக்குடி? கையை கொடுங்க சுகா அப்படின்னு சொல்லி அவன் கையை வாங்கி டக்குன்னு அந்த காஃபி கப்பை அவனோட கையில் வச்சிடுறீங்க. என்னடி இவ்வளோ சூடாக இருக்குது? நீங்கள் தானே கேட்டீங்க சூடாக இருக்கான்னு, அதான் செக் பண்ணேன். திமிரடி உனக்கு, இதுவும் பண்ணுவேன் இதுக்கு மேலேயும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ரூமுக்கு போகிறான். இப்போ நீங்கள் தான் கிச்சன் பக்கம் போகவும் அவன் சடனாக உங்களை பார்த்துட்டு வயன் ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இதோ வரேன், ரூமில் என்ன பண்ண போகிற? அங்கேயே நான் தான் அவனுக்கு நோஸ் கட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் அப்படியே ரூமுக்கு போகிறீங்க. நீங்கள் ரூம்குள்ளே என்ட்ரி ஆகவும் சுகா அந்த டோரை அப்படியே லாக் பண்ணிட்டு அப்படியே எங்கள் கையை பிடிச்சி இழுத்து டோரில் லாக் பண்ணுறான். அவங்கள அவ்வளோ கிட்டக்க நிற்கிறான். உங்களுக்கு அவன் கிட்டக்க வந்தாலே என்ன பண்ணுறதுனே தெரிய மாட்டுது. சுகா என்ன பண்ணுற நீ? நானா சூடாக என் கையில் காஃபி வச்சல்லடி, அதுக்கு பனிஷ்மெண்ட் வேணாமா, அதான் கொடுக்கலான்னு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிட்டக்க பார்க்குறான். அப்படியே பார்த்துட்டு அவனோட ஒரு கை ப்ளேஃபுல்லாக அவங்க ஹிப்பை தொடுது. சுகா என்னடா பண்ணுற நீ? இதோ பாருடி, அன்னைக்கே சொன்னேன் என்னடா போட்டு கூப்பிடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பிடிச்சி பெட்டில் தள்ளி விடுறான். தள்ளி விட்டுட்டு அவங்க 2 கையையும் அப்படியே அவன் ஒரு கையால் பின் பண்ணி உங்கள் ஹிப்பில் அப்படின்னு முத்தம் கொடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டீப்பாக அப்படியே ஹிக்கிமாக்க வைக்கிறான். நீங்கள் அப்படியே அவனோட கிரிப்பில் இருந்து வெளில வந்து அவனை அப்படியே தள்ளி விட்டுட்டு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நடவடிக்கையே சரியில்லை, பொறுக்கி மாதிரி பண்ணுற நீ பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் கோவத்தில் அப்படியே கீழே இறங்கி போகிறீங்க.
அப்படியே நெக்ஸ்ட் டேவும் ஆகுது. சுகா அவனோட ஒர்க்குக்கெலாம் போயிட்டு இப்போ வீட்டுக்கு வரான். வீடு அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது. அவன் வந்து வயன் வயன் எங்கடி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் ஹாலு பெட்ரூம்னு எல்லாமே தேடுறான், கிடைக்கல. ஒருவேளை மாடியில் இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கும் வந்து பார்க்குறான், நீங்கள் இல்லை. எங்கே தான் போனா இவ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனுக்கு பயமாயிடுது. கால் பண்ணிட்டே இருக்கான், நீங்கள் எடுக்கவும் இல்லை. அவன் அப்படியே சோஃபாவில் உட்காந்து வெயிட் பண்ணுறான், நீங்கள் வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது டைம் ஒரு 9 o'clock இருக்கும். நீங்கள் அப்படியே ஜாலியாக ஹம்மிங் பண்ணிகிட்டே வரீங்க. சுகா உங்களை பார்த்து முறைச்சிட்டே, வயன் எங்கே போனேன்? நான் எங்கே போனால் உங்களுக்கு என்ன? டைம் என்னாச்சுன்னு தெரியும்ல, என்கிட்ட சொல்லிட்டு போக மாட்டியா? நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும்? நீ என்கிட்ட சொல்லி தான் ஆகணும், ஏன்னா நான் உன் புருஷன். என்னாலெல்லாம் சொல்ல முடியாது. நம்ம 2 பேரும் பிடிக்காம தானே மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். நான் ஏன் சொல்லணும்? என்னால் சொல்ல முடியாது, நான் சொல்லவும் மாட்டேன். நீ சொல்லி தாண்டி ஆகணும். ஏன் நான் சொல்லணும்? எதுக்கு சொல்லணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உனக்கு அந்த ரைட்ஸும் இல்லை, என்கிட்ட நீ கேட்காத. இந்த வீட்டில் இருக்கிற வர நான் உன் ஹஸ்பண்ட், நீ என் ஒய்ஃப், என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும். அப்படியெல்லாம் என்னால் பண்ண முடியாது சுகா அப்படின்னும். சுகா அப்படியே என்னடி நினச்சிட்டு அப்படின்னு அவன் திக்குறான். பிகாஸ் அவன் உங்கள் ஹிப்பை அப்படியே பார்த்துருப்பான். இப்போ நீங்கள் சொல்லு, ஏன் திக்குற? நான் பேசுகிற பாயிண்ட் அப்படி இருக்கா? அதான்டா எனக்கு தெரியும்டா, போடா டேய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அவன் அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்கான். இவளை சொல்லி திருத்தவே முடியாது சுகா. இதில் நீ வேறு சடனாக அவள் இப்போ பார்த்து தொலைஞ்சிட்ட, அதனால உனக்கு பேச்சு வரல. ஆனால் அவள் லூஸ் மாதிரி புரிஞ்சுட்டு போகிறா பாரு. அப்படியே உங்களுக்கு அந்த நாளும் போக த நெக்ஸ்ட் டே சுகா சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு அவனோட ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறான். இப்போ நீங்கள் தான் பொறுமையாக எழுந்திரிச்சு குக் பண்ணிவிட்டு சுகா வந்து திட்டிகிட்ருக்கீங்க. எவ்வளோ திமிரு இவனுக்கு, சாப்பிடாம போயிருக்கான். அங்கே போய் கேண்டீனில் சாப்பிடுவானோ? நான் செஞ்ச சோறு சாப்பிட்ணும், அவன் மட்டும் நல்ல சாப்பாடு சாப்பிடுவானா? அதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி நான் அவனுக்கு ஃபுட் எடுத்துகிட்டு தான் போவேன், அவன் அதை சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி குக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபுட்லாம் எடுத்துகிட்டு சாரீலாம் வேர் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்புறீங்க. உங்களுக்கு டிரைவர் தான் கொண்டு போய் விடுறாங்க. இப்போது நீங்கள் எலிவேட்டர் யூஸ் பண்ணுறீங்க. அங்கே 2 பிள்ளைங்க உங்கள் கூட சேர்ந்து யூஸ் பண்ணுது. அதில் ஒருத்தங்க சுகாவோட பிஏ போல். அந்த பொண்ணு, சுகா எப்போவுமே அழகாக தான் இருப்பான், இன்றைக்கி பார்த்தியா பிளாக் அண்ட் பிளாக்கில் வந்திருக்கான், ஐயோ அழகுடி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிள்ளைக்கிட்ட சொல்ல. ஆமாம் அவர் எப்போதுமே அழகு தான் அப்படின்னு அந்த பிள்ளையும் சொல்லுது. அப்போது அந்த பிஏ வந்துட்டு, எப்போதுமே ஏதாவது ஒரு நிமிஷத்துலையாவது அவன் சிரிச்சிருவான், ஆனால் இன்றைக்கி சிரிக்கவே இல்லை, ரொம்ப டென்ஷனாக இருக்கான் போல். ஒருவேளை அம்மா திட்டிருப்பாங்களோ? ஏண்டி அம்மா திட்டுருக்கண்ண, அவன் குழந்தையாடி, அதுவும் அம்மா திட்டியெல்லாம் சோகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லடி அப்படின்னு அந்த பக்கத்தில் இருக்க பிள்ளை சொல்லும்போது இந்த பிள்ளை வந்துட்டு, ஆமாண்டி அவன் எனக்கு குழந்த தான், உனக்கு தெரியாதா? அவனை நான் லவ் பண்ணுறேன்டி, அவன்கிட்ட எப்போ சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் இருக்கேன், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், நான் சொல்லிடுறேன் அவன்கிட்ட அப்படின்ற மாதிரி அந்த பிள்ளைங்க 2 பேர் பேசுகிறாங்க. உங்களுக்கு அவ்வளோ கோபம் வருது. யார் இவ? என்னோட சுகாவை இவளுக்கு பிடிச்சிருக்குன்றா, குழந்தன்றா, அது எப்படி இவ சொல்லலாம், அதுவும் என் கண்ணு முன்னாடியே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவ்வளோ கோவத்துலேயும் அவனோட கேபின் போகிறீங்க. கேபின் போயிட்டு நீங்கள் தட்டெல்லாம் இல்லை, நீங்கள் வாட்டுக்கு அப்படியே உள்ளே போயிட்டு, டேய் உன்னால் லன்ச் கொண்டு வர முடியாதா? உனக்கு நான் தான் எதையும் இங்கே கொண்டு வந்து வைக்கணுமா? அப்போ தான் நீங்கள் சாப்பிடுவீங்களோ அப்படின்னு கத்துறீங்க. அப்போ அவன், ஏய் கத்தாதடி, ஆஃபீஸில் எத்தனையோ பேர் இருக்காங்கடி, எல்லோரும் நம்மளை தாண்டி பார்ப்பாங்க, கத்தாதடி. அப்போ நான் கத்துனா உனக்கு அது குறைச்சலாக இருக்கா? அப்படிலாம் இல்லடி, இப்போ என்னடி உனக்கு பிரச்சனை? இப்போ நீ சாப்பிடுவியா மாட்டியா? இன்னும் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்டி. அதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்போ நீ சாப்பிடுவியா மாட்டியா? இருடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து உட்காந்து சாப்பிட்றான். நீங்களும் அந்த கோவத்துலேயே அவனுக்கு பரிமாறுறீங்க. அவன் சாப்பிட்டு முடிச்சதும், நான் கிளம்புறேன், இதுக்கு மேலே இந்த மாதிரி பண்ணேன்னு வச்சுக்கோயேன் உன்னை அவ்வளோதான் அப்படின்னு அவனுக்கு வார்னிங் கொடுத்துட்டு நீங்கள் வாட்டுக்கு கீழே போகிறீங்க. உங்களுக்கு அவ்வளோ கோவம் அந்த 2 பிள்ளைங்க மேலேயும். ஒரு நிமிஷம், இப்போ நான் ஏன் இவ்வளோ கோவப்படுறேன்? அவங்க அந்த பேக்கை பிடிச்சிருக்குன்றாங்க, அதுக்கு நான் ஏன் இவ்வளோ கோவப்படணும்? ஒரு வேளை எனக்கு
அவனை பிடிச்சிருக்கா என்ன, நான் லவ் பண்ணுறேன்னா என்ன அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே நிற்கிறீங்க. தானாக உங்களுக்கு அவங்க கூட இருந்த எல்லா மெமரியும் ஞாபகம் வந்து அப்படியே சிரிப்பு வர வருதா? கன்ஃபார்மே பண்ணிடுறீங்க. ஐ திங்க் ஐ எம் ஃபால் இன் லவ் வித் ஹிம். இதை அவன்கிட்ட நான் சீக்கிரமாக சொல்லணும். என்னோடய ஃபீலிங்ஸ் அவன்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். அவனோட ரியாக்ஷன் பார்க்கணும். அவனுக்கும் என்ன பிடிச்சிருக்கும்ல, கிஸ்ஸெல்லாம் பண்ணுறான், ஹக்கெல்லாம் பண்ணுறான், அப்போ பிடிச்சிருக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாட்டுக்கு உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. இப்போ சுகாவும் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வரான். எங்கள் வீட்டுக்கு வந்ததுமே, சுகா என்ன இவன் நல்ல விதமாக நடந்துக்கிறா, சுகா என்னடி அது வெளியில் போகலாமா, நான் எதுவும் சமைக்கலை, டின்னர் மட்டும் போயிட்டு வந்துடலாமா, அதெல்லாம் புக் பண்ணணும்டி. இல்லை நான் ஆல்ரெடி புக் பண்ணிட்டேன் சுகா. அப்படியா, எதுக்கு, அதெல்லாம் சும்மா தான் சுகாவா போகலாம் அப்படின்னு சொல்லி அவன் கையை பிடிச்சி இழுக்கிறீங்க. அவனும் சரின்னு சொல்லிட்டு வரான். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு கேண்டில் லைட் டின்னர் புக் பண்ணியிருப்பீங்க. அங்கே போய் உட்காந்துட்டு ஃபுட்லாம் ஆர்டர் பண்ணுறீங்க 2 பேருமே. இப்போது நீங்கள் தான் அந்த ஃபுட்டை சாப்பிடாம அதே பார்த்துட்டு, சுகா சுகா என்னடி, அது இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, சொன்னால் நீ எப்படி எடுத்துப்பேன்னு எனக்கு புரியலை, ஆனால் எனக்கு இதை சொல்லியே ஆகணும் சுகா. ஏன்னா இத்தனை நாள் நம்ம 2 பேரும் எலியும் பூனையமாக அடிச்சுக்கிட்டு அப்படி தானே இருந்திருப்போம். ஆனால் இப்போது எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு சுகா. எனக்கே தெரியல ஏன்னு. ஆனால் ஒருத்தனை பிடிக்காததுக்கு 1008 ரீசன் இருக்கலாம். அப்படி தான் ஒன்று எனக்கு முன்னாடி ஏன் பிடிக்கலன்னு கேட்டால் நீ அப்போது என் கூட சண்டை போட்டுகிட்டே இருப்ப, அதனால தான் எனக்கு ஒன்று அப்போ பிடிக்கல. ஆனால் ஒருத்தனை பிடிக்கிறதுக்கு ரீசனே தேவையில்ல சுகா. எனக்கும் இப்போ அப்படி தான் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் கூட சின்ன சின்ன சண்டை போட்டுட்டு அதை நைட்டுக்குள்ளே சரி பண்ணிவிட்டு உன்னோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே உங்களுக்கு கூட லைஃப் லாங் ட்ராவல் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது சுகா. அப்புறம் நீ எனக்கு மட்டும்தான் இருக்கணும் சுகா, வேறு யாருக்குமே இருக்கக்கூடாது. உன்னை வேறு யாருமே நீ என்னதுன்னு சொல்லக்கூடாது. அந்தளவுக்கு எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு சுகா. ஏன் திடீர்னு கேட்டேன்னா எனக்கும் தெரியல, வந்ததுமே சொல்லிடலான்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். உனக்கு பிடிச்சிருக்கோன்னு எனக்கும் தெரியும், அதை மட்டும் உன் வாயில் சொல்கிறியா? ஐ லவ் யூ சுகா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்கக்கிட்ட ஒன்றுமே பேசலை. சாப்பிடு அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் பொறுமையாக சாப்பிட்றீங்க. இப்போ 2 பேருமே வீட்டுக்கு வந்ததுமே, வயன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், ஒரு நிமிஷம் நிற்கிறியா? சொல்லு சுகா அப்படின்னு நீங்கள் நிற்கிறீங்க. இங்கே பாரு வயன், இதெல்லாம் ஜஸ்ட் அட்ராக்ஷனாக இருக்கும். அதுவும் இல்லாமல் எனக்கும் உனக்கும் சின்ன வயசுலேருந்தே செட் ஆகாது. அதுவும் இல்லாமல் எனக்கு உன் மேலே எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது. அப்போது நீ கிஸ் பண்ண, ஹக் பண்ண, இங்கே பாரு, அதெல்லாம் உன்னை டீஸ் பண்ணுறக்காக பண்ணது, அதெல்லாம் லவ்னு எடுத்துக்கிட்டியா? அப்படியே உங்கள் ஹார்ட் சுக்கு நூறாக உடஞ்சிருச்சு. இப்போ நீ என்ன தான் சொல்ல வர சுகா? எனக்கு ஒன்றும் பிடிக்கல, தேவையில்லாத ஆசையெல்லாம் வளர்த்திக்காத சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூம் போயிடுறான். நீங்கள் அவ்வளோ அழுகிறீங்க, உங்களால் அதை பேர் பண்ணிக்கவே முடியல. லைக் நீங்கள் ரொம்ப அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்புறம் நீங்கள் பொறுமையாக போய் பெட்டில் படுத்துட்டு, அவனுக்கே என்ன பிடிக்கல, இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட பேசுகிறதே கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணி இப்போ ஃபுல்லாகவுமே அவங்க கூட பேசுகிறதே இல்லை. நீங்கள் அவன் எவ்வளவோ உங்கள் கூட சண்டை போடுறான், பட் நீங்கள் ஒரு வார்த்தை கூட திருப்பி அவன்கிட்ட பேசலை. அவனுக்கு இது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவனும் உங்கள் கூட பேசுறதுக்காக நிறைய விஷயம் பண்ணுறான், பட் நீங்கள் அவன் கூட பேசவே இல்லை. இப்போ ஒன் ஃபைன் டே அந்த பிஏ பொண்ணு இருக்கா இல்லையா, அந்த பொண்ணு கூட அவன் வரான், அதுவும் லேட் நைட்டில். நீங்கள் அவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ நீங்கள் தான் சுகா கிட்ட, சுகா சொல்லு வயன் அப்படின்னு உங்களை பார்க்குறான். ஏன் லேட்டு? அது கொஞ்சம் ஒர்க்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சா, அதுதான். அது ஓகே சுகா, அந்த பொண்ணோட இன்டென்ஷன் மட்டும் சரியில்லை. என்ன சொல்கிற? ஆமாம் சுகா, நீ அவங்கள ஒரு எம்ப்ளாயாக மட்டும்தான் பார்க்குற, எனக்கு புரியுது. பட் அந்த பொண்ணு இன்டென்ஷன் சரியில்லை சுகா, நல்லா இல்லை. நீ வேலையை விட்டு தூக்கிடுறியா? இங்கே பாரு,
நீ என்னை லவ் பண்ணுறன்றக்காகலாம் நல்லா ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயை என்னால் வேலையை விட்டு நிறுத்த முடியாது. இல்லை சுகா, நான் சொல்கிறத கேளு ப்ளீஸ். என்னடி கேட்க சொல்கிற? என்ன கேட்க சொல்கிற? அவன் என்கிட்ட ஜஸ்ட் ஒர்க் மட்டும்தான் பண்ணுறா. நீ கண்டதையும் போட்டு குழப்பிட்டு இருக்காத சரியா? அவன் நல்ல எம்ப்ளாயி தான். யாரோட இன்டென்ஷன் சரியில்லை சரி இருக்குன்னு எனக்கு தெரியாதா? அப்படி இல்லை சுகா, அவளெல்லாம் என்னால் வேலையை விட்டு தூக்க முடியாது சரியா? அவன் என்கிட்ட நல்லா ஒர்க் பண்ணுறா. அவள் வேலையில் ஏதாவது தப்பு பண்ணால் நான் தூக்கிக்கிறேன், அது எனக்கு தெரியும். அப்படி இல்லை சுகா. நிறுத்துவோம் என் கொஞ்ச நேரம். என்னால் இந்த வீட்டுக்கு வந்து நிம்மதியாகவே இருக்க முடியல. என்ன டார்ச்சர் பண்ணுற நீ. இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு பதிலாக எங்கேயாவது போயிடலாம் போல் இருக்குது. வீட்டுக்கு வரவே எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆர்கியூ பண்ணிகிட்டே இருக்க எப்போ பார்த்தாலும். நான் நான் டார்ச்சலாக இருக்கேனா சுகா? ஆமாண்டி, நீ டார்ச்சலாக தான் இருக்க. எனக்கு பிடிக்கவே இல்லை. வீட்டை விட்டு கிளம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்றான். உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. நீங்கள் அப்படியே மாடியிலேருந்து கீழே இறங்கி இப்படியே வீட்டுக்கு வெளில போயிடுறீங்க. சுகா அப்படியே அந்த சோஃபாவில் உட்காந்துட்ருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவனுக்கு தான் ரியலைஸ் ஆகுது. லைக், ஓ, என்னை கல்யாணம் பண்ணுறதுக்குள்ள ஒரு பிச்சைக்காரியை கல்யாணம் பண்ணுவியா? போய் பண்ண வேண்டியதுடா. பொறுக்கி மாதிரி பண்ணாத. கல்யாணம் ஆனதுலேருந்து என்னடா உனக்கு ஆச்சு? அப்படி தாண்டா சொல்லுவேன். உன்னால் என்னடா பிடுங்க முடியும்? சுகா, இப்போ நீங்கள் சாப்பிடுவீங்களா மாட்டிங்களா? சுகா, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. உன் கூட லைஃப் லாங் கைப்பிடிச்சு வரணும்னு ஆசையாக இருக்குது. அப்போ அந்த ஹக்கு கிஸ் எல்லாம்? சுகா, நான் உனக்கு டார்ச்சலாக இருக்கேனா? அப்படியே எல்லாமே அவன் ஹெட்டுக்குள்ளே வர, ஐயோ ஏன் இவன் இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரியலைஸ் பண்ணுறான். அவன் கண்ணிலேருந்து அப்படியே தண்ணியாக வருது. அப்படியே வீட்டுக்கு வெளில ஓடி வரான். நீங்கள் எங்கேயுமே இல்லை. அவன் அப்படியே ஃபோன் எடுத்து உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணுறான். அவங்க நல்லா தான் பேசுகிறாங்க. ஸோ தட் அவனுக்கு புரிஞ்சிருது நீங்கள் அங்கேயும் போகலன்னு. வயன் எங்கடே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன்லாம் கட் பண்ணிட்டு அவ்வளோ இதாக தேடுறான். நீங்கள் ஒரு பஸ் ஸ்டாண்டில் அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துருக்கீங்க. உங்கள் நீயை ரெண்டுத்தையும் ஹக் பண்ணிவிட்டு, எதுக்குடி இங்கே வந்த? நான் போன்னு சொன்னால் போயிடுவியா? இல்லை சுகா, உங்களுக்கு நான் டார்ச்சலாக இருக்க விரும்பலை, அதுதான் நான் வந்துட்டேன். அப்படி இல்லடி. என்ன அப்படி இல்லைன்னா? அதான் நான் உங்கள் கூட இருக்கிறதே உங்களுக்கு பிடிக்கலையே, அப்புறம் என்ன போக வேண்டியதானே? எதுக்கு என்ன தேடி வந்தீங்க? சரி, தெரியாமல் சொல்லிட்டேன், வா போகலாம். நான் வரமாட்டேன். எனக்கு மட்டும்தானே உங்கள் மேலே லவ் இருக்குது. உங்களுக்கு அப்படி ஒன்றுமே இல்லையே, அப்புறம் நான் ஏன் உங்கள் கூட வரணும்? சரி சொல்லு, லவ் இல்லாமலாம் எவ்வளோ தூரம் வருவேன்? உங்களுக்கு எங்கள் அம்மா அப்பாவுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாது, அதனால தான் என்னை தேடி வந்திருப்பீங்க. அப்படியெல்லாம் இல்லடி, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோவா, போகலாம். ஃபஸ்ட்டு நான் சொன்னதை நீ புரிஞ்சுக்கிட்டியா? அப்புறம் நான் எதுக்கிட்ட ஒன்று புரிஞ்சுக்கணும்? ஃபஸ்ட்டு நீ போறியா? நீ எதுக்கு என்னை தேடி வந்த? இங்கே பாரு வயன், வரியா இல்லை நான் அப்படியே என்னை தூக்கிட்டு போகவா? நீ என்னை தூக்கிட்டு போனாலும் நான் அங்கேருந்து ஓடி வந்துடுவேன். உன் கூட இருக்க மாட்டேன். ஏன்னா நான் தான் உனக்கு டார்ச்சலாக இருக்கேன்ல. ஏய், அதெல்லாம் அங்கே போய் பேசிக்கலாம், வா. நான் வரமாட்டேன் சுகா. அம்மா தாயே, சாரிடி, வரையா போகலாம்? ஐயோ, நீங்கள் ஏன் சாரி கேட்குறீங்க? நீங்களாம் சாரி கேட்கக்கூடாது, நான் தான் சாரி கேட்கணும். ஏன்னா நான் தானே தப்பாக நினச்சிட்டேன். ஏய், அவளை வேலை விட்டு நிப்பாட்டிடுறேன்டி. இல்லை வேணாம், உங்களோட நல்ல எம்ப்ளாயி, நீங்கள் எதுக்கு வேலையை விட்டுலாம் நிப்பாட்டுறீங்க? அப்போல்லாம் நீங்கள் உனக்கும் எனக்காக பண்ண வேணாம் சுகா. இப்போ உனக்கு என்ன தாண்டி வேணும்? நான் போடுறேன் சுகா, நீ ஹாப்பியாக இரு, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு நீங்கள் சொல்ல அப்படியே உங்களை அலேக்க தூக்கிடுறான். டே விடுறா, எதுக்கிட்ட என்ன தூக்குற, விடுடா அப்படின்னு நீங்கள் கத்துறீங்க. ஏய், வா பேசாமல் வீட்டுக்கு போகலாம். அப்புறம் அவளை வேலையை விட்டு தூக்கிடுறேன், ஓகேவா? இல்லை வேணாம். இல்லடி வேண்டாம். இல்லை சார் வேண்டாம், அது உங்கள் நல்ல எம்ப்ளாயி, நீங்கள் எதுக்கு தூக்குறீங்க? அது எனக்காக. ஏன்னா ஐ லவ் யூ வயன், இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு அவன் சொல்கிறான். நீங்கள் அப்படியே அமைதியாக அவனே பார்த்துட்டே வரீங்க. எனக்காக ஒன்று பண்ணுறியா சுகா? என்னது அது? நீ அவளை வேலையை விட்டு தூக்குறியோ இல்லையோ, அது உன் இஷ்டம். அவகிட்ட போயிட்டு நான் தான் உன் ஒய்ஃப் அப்படின்னு இன்ட்ரோ பண்ணி வை. எனக்கு தெரியாது, அவளுக்கு தெரிஞ்சே ஆகணும் நான் தான் உன் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு. சரி வாடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை தூக்கிட்டு போகிறான். தூக்கிட்டு போயிட்டு இப்போ டேரெக்டாக உங்கள் ரூமுக்கு தான் போகிறீங்க. அப்படியே உங்களை பெட்டில் தூக்கி போட்டுட்டு அவன் அப்படியே அப்படின்னு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படியே பொறுமையாக உங்களுக்கும் அவனுக்கும் ஒரு வைல்டான மேக் அவுட் செக்ஷன் அங்கேயே முடியுது. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங்
நீங்கள் தான் சீக்கிரமாகவே எழுந்து குளிச்சுட்டு saree கட்டிகிட்ருக்கீங்க. உங்கள் ஹிப்பு ஃபுல்லாவுமே அவ்வளோ ஹிக்கீஸு. உங்கள் நெக்லேயும் சரி, உங்கள் ஹிப்லேயும் சரி அப்படியே தடிச்சு 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 அப்படியே ரெட்டிஷ்ஷாக இருக்குது. நீங்கள் அதெல்லாம் எதுவுமே மறைக்காமல் saree கட்டிகிட்ருக்கீங்க. இப்போ சுகாவும் குளிச்சுட்டு வந்து அவனுமே வந்துட்டு ப்ரிப்பேர் ஆகிட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறான். எங்கே போகிறோம்? அதான் நீ ஒன்று கேட்டியே அதை பண்ணிடலான்னு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணு முன்னாடி உங்களை நிற்க வச்சு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறான் நீங்கள் தான் அவங்க ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணுக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் உங்களை அவங்களோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அதாவது உங்கள் அம்மா அப்பா இருக்காங்களே அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போதே உங்கள் அம்மா அப்பாக்கெலாம் புரிஞ்சிடுது நீங்கள் 2 பேரும் சேர்ந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சுகாவோட அப்பா அவங்க அம்மா கிட்ட போய் நின்றுட்டு, அதான் நான் சொன்னேன்லடி, பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்து பக்கத்தில் வச்சா பத்திக்கும்னு, தோ பத்திக்கிச்சுங்க பாரு அப்படின்னு காட்டுறாங்க. அவங்க அம்மாவும் உங்களெல்லாம் பார்த்து ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ உங்கள் அம்மா தான் உங்கள் பக்கத்தில் வந்துட்டு, என்னடி நெக்கு ஹிப்பெல்லாம் ரொம்ப தடிச்சிருக்கு, கொசு கடிச்சிருச்சா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் அப்படியே ஷை ஆகுறீங்க. ஓகேடா ஹமீஸ், இதோட நான் இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் இமேஜின் யோர் செல்ஃப். பை பாய்.